என்னை விட்டு திருநெஞ்சிரி வயது தமிழா தமிழிருந்து உங்களுக்காக காத்திருந்தேன். பொன்னார் மேடியரே புலித்தோளுடைய சாமி மாமனை திருவாள் போகலாம் என்று சொல்லக்கூடிய நேரம் போற்றி போற்றி உங்களுக்காக அருச்சுவை பதார்த்தங்களை தயார் செய்திருக்கக்கூடிய நேரம் சதாசிவ பெருமாளே போற்றி. என்னை விட்டு பிரிவதற்கு உங்களுக்கு என்ன சாமி வந்தது ஐயா? என் கையில நாதா என்னை பிரிவதற்கு உனக்கு மனம் எப்படி சுவாமி வந்தது? இது என்ன சுவாமி? மண்ணு. இது என்ன மண்ணு? அடி மண்ணாய் வெட்டே சாமி. மண்ணை விட்டு மரம் போகுமா? இந்த மரத்தை விட்டு அந்த நிழல் போகுமா சுவாமி? அதை போல என்னை விட்டு பிரிவதற்கு தங்களுக்கு என்ன சுவாமி மனம் வந்தது? மண்ணுக்கு மரத்துக்கு இருக்க வேண்டிய உறவிற்கும் இந்த மங்கையருக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? கையிலாதோ சம்பந்தம் இல்லையா சுவாமி? போய் போடுச்சு சரிங்க சுவாமி. இந்த மண்ணுக்கும் மரத்திற்கு இருக்க வேண்டிய உறவிற்கும் இந்த மங்கையருக்கும் எனக்கு என்ன சம்மதம்? தெரியாதா? தெரியாத சுவாமி. என்ன சுவாமி இது? இது இது என்ன சுவாமி? பூ. இது என்ன பூ? இந்த பூவை விட்டு மழை போகுமா? பூவை விட்டு மனம் போகுமா சாமி? போகுமா? பொண்ணை விட்டு நிறம் போகுமா? இல்ல பூவை விட்டு மனம் போகுமா? பொண்ணுக்கு பூவுக்கு இருக்க வேண்டிய உறவிற்கும் இந்த பூவைக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? கையிலாதா ஒரு குழந்தையாகப்பட்டவள் குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் இல்லை விட்டால் அதுக்கு என்ன பால் கொடுப்பார்கள்? என்ன பால்? என்ன பால்? பசுமால் கொடுப்பார்கள். பசுமால் கொடுப்பார்கள். ஆனால் அப்பேற்பட்ட பசுமாலை கொடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு உடன் இருப்பது என்ன சுவாமி? ஒரு தாயகப்பட்டவள் உடன் இருப்பது குழந்தை. குழந்தை அந்த பால் கொடுப்பது பசு. அந்த பசுவை வைத்து சாமி
கண்ணியல் முனிநாதா அந்த பசுவை விட்டு கன்று போகுமா சுவாமி? அந்த கன்றை விட்டு பசு போகுமா சுவாமி? ஏன் சுவாமி என்னை விட்டு பிரிவதற்கு? கன்றுக்கும் பசுவுக்கு இருக்க வேண்டிய உருவிற்கும் இந்த கன்னியருக்கும் எனக்கு என்ன சம்மதம் கையிலனாதா? அப்படியா? என்னை திருமணம் செய்து கொள்ளுங்க, உங்களுக்கு மனைவி ஆக வேண்டும். பசுவுக்கும் கன்றுக்கு இருக்க வேண்டிய உறவு, அதுக்கு தாய் பிள்ளை என்று உறவு. இந்த கன்னியருக்கும் எனக்கு என்ன உறவு இருக்கிறது? அப்படியா? கணவன் மனைவி உறவு இருக்கிறது சுவாமி. சிவசிவா காலகண்டா கணவன் மனைவி உறவு இருக்கிறது. கணவன் மனைவி உறவு இருக்கிறது சுவாமி. நான் உன்னை திருமணம் செய்ய கிடையாது. நீ எனக்கு எப்படி மனைவியாக வேண்டும்? யார் என்று கேட்கிறாயா? ஏப்பா வனவரப்பா, இவ்வளவு நேரம் நம்ம இந்த பெண் உறவாடி கொண்டிருக்கிறாரு. அதனால யாருன்னு கேட்டு சுவாமி, இவ்வளவு நேரமாக நான் பேசிக் கொண்டு வருகிறேன். 7வது வளத்தில் வந்தவள் முதல் நான் யார் என்று தங்களுக்கு தெரியாது. தெரியாது. என்னை உறவாடி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறாயே, நீ யார்? தெரியாத சுவாமி. தெரியாது. இந்த 7வது வனத்தில் வாழ்ந்து வரக்கூடிய சர்வேந்தராஜன் குமார்த்தி ஏலக்கண்ணி நான் தான் சுவாமி. ஏலக்கண்ணியா? ஏலக்கண்ணி எந்தனை வாழி மறைத்தா எதற்காக என்னை வழிமறுத்திக் கொண்டிருக்கிறார்? நானோ பராபர வஸ்துவாகிய யாருமே பார்க்க முடியாத தாமரப்பா. தாமரப்பா பேசாம எனக்கு பூட்காம சண்டை என்னோட பேச்சு வராது. அது கொஞ்சம் சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகுறீங்க. எப்படி எங்க ஆம்பளை மறக்கிறது? நீ அப்படியே அப்படி இருந்தாலும் சிவபெருமானை பார்ப்பதற்காக அயனாகிய பிரம்மதேவனும் மாலாகிய மகாவிஷ்ணுவும் அடிமுடி ஜடமுடி அவருடைய திருவடியை காண வேண்டும் என்று 2 பேர்களை போட்டி போட்டாலும் அவருடைய அடியும் பார்க்க முடியவில்லை, முடியும் பார்க்கவில்லை. அப்படி சிவபெருமானுடைய திருவடியை பார்க்க வேண்டும், என்னுடைய தீவனையை தீர்க்க வேண்டும். அதனால் கைலாயம் போகிறேன். உங்களுக்கு வயதாகப்பட்டது சின்னஞ்சிறு வயதாக இருக்கிறது. இந்த சின்னஞ்சிறு வயதிலே சிவபெருமானை நோக்கி தபஸ் செய்ய போறேன்னு சொல்றேன் சாமி. இதற்காக போறி, என்ன காலத்துக்காக போறி அது சொல்லுங்க. எதற்காக போற? காட்டில வஞ்சனை நாட்டில வஞ்சனை அவர்களை வெல்ல வேண்டும். நாளை சண்டை என்று ஒன்று நடந்தால் அதில் போரில் ஜெயம் பெற வேண்டும். அது பராபரா பசுவாகிய பரம கடவுளை பார்த்து ஐமுகம் என்று சொல்லக்கூடிய
பாசிப்பதக்கடையும் பாசுபதாஸ்திர வில்லையும் ஐமுகம் என்று சொல்லக்கூடிய பாசுபதாஸ்திரையும் பெற்று வந்தா பங்காளிங்க ஜெயிக்கலாம். பங்குள்ள பிரகாரம் 14 ஆண்டலாம் என்று தாத்தா வியாசர் வாக்கு அப்படி எடுத்து சுவாமி. பங்காளியை வெல்ல வேண்டும், பாசிபகரை பெற வேண்டும் என்று என்னோட கனவு சொல்லியிருக்கிறார். எதற்காக அந்த பங்காளி வெல்ல வேண்டும், எதற்காக இந்த சிவனிடத்தில் பாசிபகரை பெற வேண்டும் என்று எனக்கு தெரியுமா? எனக்கு சொன்னதான் தெரியும். கேள்வி கேட்டோம், பங்காளி வேலை வேலை பங்காளி கொடுத்து என்ன பண்ண என்னத்துக்கு போறேன்னு கேட்கணும் கேட்கணும். பங்காளியை வெல்ல வேண்டும், சிவனிடத்தில் பாசிபகரை பெற வேண்டும் என்று சொல்றாயே, இதற்காக போறீ? எதற்காக? பங்காளிக்கு உனக்கு என்ன சண்டை, என்னத்துக்கு போற, யார் உனக்கு பங்காளி, என்ன ஆகும்? பாசிபகரை வேண்டும் என்ன செய்ய போற அதை கேட்கிற. சரியா? கொல்ல வேண்டும், அவர்களை கண்டதுண்டம் செய்ய வேண்டும், சகுனியை கொல்ல வேண்டும், எங்கள் சபதங்கள் முடிக்க வேண்டும். எதற்காக ஜகுனியை கொல்ல வேண்டும்? சபதம் சொல்றீங்க, என்ன சபதம் முடிக்கிறதுக்காக நீ சிவபெருமனுக்கு போற, என்ன சபதம் முடிக்கணும், ஜெகனி எதுக்கு வேணும், என்ன காரணம் அது சொல்லு சாமி. அந்த பங்கர் கொஞ்சம் இந்தாட்டு வந்து உட்காருமா, கம்மன் எடுத்துறதுக்கு அப்புறம் அண்ணா போயிருக்கேன். ஏமா உன்னதமா முக்காடு போடுறமா, இந்தாட்டு வந்துருக்கு கொஞ்சம் தள்ளி உட்காரு. டைம்ல கம்பத்துல பார்த்து மேல அந்த தம்பி நீங்க முன்னாடி அந்த பக்கம் போங்க. எதற்காக பங்காளி ஜெயிக்கணும், எதற்காக கர்ணனை கங்கையரை கொல்ல வேண்டும், ஜெகனியை கொல்ல வேண்டும், பெரியப்பா பிள்ளையா விலகி வரக்கூடிய நெஞ்சரவக்கூடிய பெரியப்பா பிள்ளையாக நெஞ்சரவக்கூடிய செய்த வஞ்சனை கம்பத்தை பிடிச்சி தூக்குங்க கையில கோவிந்தா போடு, கோவிந்தா கோவிந்தா கவர் ஆப்போசிட் போக போறானா, ஒரு கவர் அந்தாட்டு போங்க. கவுரு கவுரு அந்தாட்டு போகுப்பா, ஏப்பா ஒரு கவுரு அந்தாட்டு போகுப்பா. லைட்டா திருப்புங்க, கொஞ்சம் இப்படி கிராஸ் பண்ணுங்க சாமியாப்பா. லைட்டா இன்னும் இப்படி கிராஸ், இந்த மூல ஊட்க பார்த்திருப்பேன், அதான் கிராஸ் பண்ணி போதுமா போதுமா. ஆச்சா கூசுறு முடிஞ்சா சுவாமி சொல்லுங்க. விளையாடக்கூடிய நஞ்சரவன் செய்த கொடுமை பொய்யோட எழுதி அஸ்திராபுரம் வரவழைத்தார். அங்கு சென்றது முதல் தவறு, சூதாடினது இரண்டாவது தவறு. சூதாடிய காரணத்தினால் பெண் நாடு நகர உப்பு சட்டு அனைத்தையும் தோற்றார் அண்ணார், தன்னையும் தோற்றார், தம்பிமார்களையும் தோற்றார். அனைத்து தோற்ற பிறகு தாலி கட்டிய மனைவியை தோற்றார். மனைவியை தோற்ற பின் 5 ராஜாக்களும் அடிமையானோம், பெண் பாஞ்சாலி அடிமையானார். 5 ராஜாக்களும் அடிமையானோம். தம்பி துச்சாதனை விடுத்து
56,000 தெருவீதியில் சிகை என்று சொல்லக்கூடிய கூந்தலை பிடித்து வந்து 60ஆம் அடி ஏற்றி துயில் உயிர்ந்தால் அன்று நாள் இட்ட சபதம். அதனால் கர்ணனையும் கொல்ல வேண்டும், காங்கையனையும் கொல்ல வேண்டும், சகுனியை கொன்று எங்கள் சபதங்கள் முடிக்க வேண்டும். நீங்கள் ஒரு குறிக்கோளா போறீங்க, அது தவறாக சொல்லவில்லை. ஆனால் ஒரு பெண்ணை வைத்து சூதாடுவதற்கு உங்க அண்ணாவுக்கு என்ன சுவாமி நீதி இருக்கிறது? உன்னை பெற்றெடுத்தவள் ஒரு பெண்ணுதான், உன்னை மாலையிட்டவள் ஒரு பெண்ணுதான், உன்னை சுமப்பது இந்த பூமாதேவி ஒரு பெண்ணுதான், மேலே இருப்பது ஆகாயவாணி ஒரு பெண்ணுதான், நீ குடிப்பது தண்ணியும் ஒரு கங்கா என்ற பெண்ணுதான். அப்பேற்பட்ட பெண்ணை வைத்து சூதாடுவதற்கு உங்க அண்ணாவுக்கு என்ன சாமி ஒரு மனநிலை கெட்டு போய் விட்டதா? எதனால் சுவாமி சூதாடினா? வந்தால் வாதிக்குவோ, ஐயோ இல்லை என்றால் சூதுக்குவோ. யார் சொன்னது? பெரியப்பா பிள்ளையவர்களுடைய துரியோதனன். அப்போது சண்டை ஏற்பட்டால் எப்பா எப்பா மெதுவா பேசுங்கப்பா, மெதுவா மண்ணு தள்ளிங்க. எதுக்கே பேச மண்ணு தள்ளிங்க, அதுக்குள்ள நான் பால போயிருக்கேன். நான் ஒய்ய தள்ளி போடுமா என்ன பண்றேன்? சொல்லு சாமி. அன்று நாள் இட்ட சபதம், சபதங்கள் முடிய வேண்டும். அதனால் இதை வாங்கி வந்து என்ன பண்ணுவீங்க? எப்படி சபதம் முடிக்குவீங்க? மணிமுடி தரிக்க வேண்டும், நாளை நாட்டை ஆள வேண்டும். இளைய என்ன பீமசேனன் 12 வருடமாக கையில் ஜலம் உண்ண கிடையாது, அவருடைய சபதங்கள் முடிக்க வேண்டும் என்று கண் முன்னாடியே மனைவிக்கு தர வேண்டும் இழுத்து வந்தானோ அன்று துரியனை மடிக்கு வர என் கையில் ஜலம் உண்ண மாட்டேன் என்று அன்று எடுத்த சபதம். ஓடுக்கின்ற ஜலத்தில் சென்று தன்னுடைய கதையை வாங்கி அடித்தால் அது நீர் மேலே பீரிட்டு வரும், அதை அழாது குடிப்பார். அதனால் அவர் கையில் ஜலம் அள்ளி குடிக்க வேண்டும். மனைவி பாஞ்சாலி உலகம் போன்ற உத்தமி, அந்த விரித்த கூந்தல் முடிய வேண்டும், இந்த சபதங்கள் முடிக்க வேண்டும். நான் சாமியை பார்த்து வர செல்ல வேண்டும். சாமி நீங்க போறீங்களா? நீங்க பத்திரமாக சென்று பாருங்கள். சிவபெருமானை பார்ப்பதற்கு கோடான கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும், பலாயிரம் கோடி தவம் செய்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட சிவபெருமானை போய் பார்க்க வேண்டும் என்றால் நீங்க போய் பாருங்க. நான் குறை என்று சொல்லவில்லை, எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு போ சாமி. திருமணம் செய்துவிட்டு பிறகு நீங்க தாராளமாக செல்லலாம். யாரு? என்னை திருமணம் செய்து. உன்னை திருமணம் செய்ய ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உங்களை போல நான் சின்னஞ்சிறு வயதிலேயே 7 வயது பெண்மணி இருக்கக்கூடிய நேரம் சிவபெருமானிடத்து தவத்துக்கு சென்று எதற்காக தெரியுமா? எனக்கோ 10 அழகு, என்னை மாலை இடக்கூடிய மன்னவருக்கு 12 அழகா, என்னை விட 2 அழகு அதிகமா இருக்கும், 12 அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 7 வயது பெண்மணி இருக்கக்கூடிய நேரம் சிவபெருமான இடத்தில் வரத்துக்கு சென்று சிவபெருமான வந்தா வரத்தை கொடுத்தார். சுவாமி எப்படி கணவர் என்று அறிவதை கேட்டவுடனே சிவபெருமான் கொடுத்தார். என்னை போல நாமதேயம் கூறி அரகரா சிவத்தவாய் என்று ஆண்டி கோலத்தோடு ஒரு வனத்தில் வருவார். அவர் வருவரையில் வனமாகப்பட்ட இருண்டோடு இருக்கும். அவர் வனத்தில் கால் வைத்த உடனே வனமாகப்பட்டதை பழியின்றி வெளிக்க வாய்விடவில்லை சொன்னார். அவர் கொடுத்த வரம் பழித்திருக்கிறது. நீங்கள் தான் என் கணவர், என்னை மாலையிட்டு பிறகு நீங்கள் போகலாம் சுவாமி. என்ன சொன்ன? என்னை மாலையிட்டு பிறகு போகலாம். உன்னை திருமணம் செய்ய வேண்டுமா? இதற்கு முன்பதாக நான் 8 பேரை திருமணம்
திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்பா என்ன தெரியாத அப்பா கட்டியத்து மாட்டி குத்திக்கலாம் நான் தான் முதப்பாடாட்டி நினைச்சோம் இருக்கட்டு விடு என்ன பத்தோட பவனோட யாரு அங்கெல்லாம் ஒரு குளம் மட்டுமே தங்குறாங்களா பக்கம் ஊருக வச்சுக்கிறேங்க அப்புறம் பொரியல் வச்சுக்கிறேங்க பத்தாதுக்கு தயிர் அப்படி பத்தோட பரவாயில்ல கல்யாணம் பண்ணிட்டு போய் அப்பா ராஜா நான் ஏற்கனவே 8 பேரை திருமணம் செய்திருக்கிறேன். இருக்கட்டும் திருமணம் செய்து விட்டு பிறகு போகலாம். நான் சிவபெருமானை பார்த்து வந்து உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். போய் வரத்துக்கு எத்தனை நாள் ஆகுமோ, எத்தனை யுகங்கள் ஆகுமோ, எத்தனை நாட்கள் ஆகுமோ, நீங்கள் வருவரையில் இந்த வாலிபம் இப்படி இருக்குமா சுவாமி? இந்த வாலிபம் பூமணம் இப்படி இருக்குமா? வாலிபமும் பூமணமும் வளரும்படி உனக்கு கர்த்தர் வர வாங்கி கொண்டு வருகிறேன். எப்படியம்மா பரமசிவத்தை போய் என்னுடைய வாலிபமே கருதே கூடாது என்று 16 கோடி இப்படியே வர வாங்கி வர சுவாமி. இது என்ன இது? கூந்தல். இந்த கருத்த கூந்தல் வெளுத்ததை உண்டானா நீங்கள் என்னை கண்டெடுத்து பார்ப்பீரா? எப்படி தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு எப்பயும் முடினா ரொம்ப அழகு, எல்லாருக்கும் அதாவது பொம்பளைங்களுக்கு முடினா ரொம்ப பிடிக்கும். ஆம்பளைங்களுக்கு கூட அந்த பொண்ணு படுற முடி அழகா இருக்குது அப்படி ரசிப்பாங்க. இந்த மாமாரி பண்ண பூத்தாலியா நல்லா யோசிச்சுட்டாங்க. அதே போல இந்த கருத்த கூந்தல் வெளுத்ததை உண்டானா என்னை கண்டெடுத்து பார்ப்பீரா சுவாமி? கருத்த கூந்தல் வெளுக்காமல் உனக்கு கையில வர வாங்கி வருகிறேன். ஒரு பெண்ணுக்கு முன்னழகு, மற்றொரு பெண்ணுக்கு பின்னழகு. இந்த முகம் பார்த்தியா, அந்த முகம் நல்லா இருக்கும் போது எப்படி பண்ணி கூட பருவத்தை நல்லா இருக்குவாங்க. ஏமா உள்ளேதான் ரசம் ஊற்றி அப்படி எல்லாம் இப்படி 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 ஆட்டணும். பண்ணி கூட பருவத்தை நல்லா இருக்குவாங்க. ஆனா இந்த இளம் வயது போயிடுச்சுன்னா நம்மள யாரா பார்க்குவாங்களே? வயசு கூட இருந்தால் 4 ஆம்பளை லைட் அடிக்குவாங்க. வயசு ஆயிடுச்சு யாரா பார்க்குவாங்களே? இந்த முத்து முகம் வெளுத்ததை உண்டானா என் முன்னின்று நீங்கள் பார்ப்பீரா சுவாமி? முத்து முகம் வெளுக்காமல் உனக்கு முக்கண்ணன் வர வாங்கி வருகிறேன். நான் எதுக்கு எடுத்தாலும் சாமி கிட்ட வரது தாங்கி எப்படின்னா 1 2 கொடுக்கும், எல்லாத்துக்குமே கொடுக்குமா சுவாமி? ஒரு பெண்ணுக்கு பார்த்தா தனமாகப்பட்டது பொம்பரம் போல் இருக்க வேண்டும். இந்த தனமாகப்பட்டது தரித்திரை உண்டானா என கண்டெடுத்து பார்ப்பிற சுவாமி. எழுந்த பார்வ தளராமலே உனக்கு ஈஸ்வரன் வாங்கி வருகிறேன். நான் எங்கன்னா போய் மரத்துல ஏறிக்கிட்டு வச்சவங்க சாகணும். எதுக்கெடுத்த ஆடிக்கு உண்மையை வாங்கி வந்துட்டு வரையம்மா எல்லாத்தையும் தலையாட்டி சொல்லி சாமி போய் திருமணம் செய்து கொள்வீரா? போய் வந்து திருமணம் செய்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. என்னுடைய வாலிபம் எல்லாம் குறையாம நீங்க பார்ப்பீரா? உன் வாலிபம் குறையாமல் ஈஸ்வர வர வாங்கி வருகிறேன். அப்படியா? அதனால உங்களை என்ன செய்ய வேண்டும்? வழிகூட்டி வைக்க வேண்டும். வழிக்கூட்டி அனுப்ப வேண்டும். போய் வந்து மீண்டும் திருமணம் செய்வீர். நீங்கள் வருவது எத்தனை நாட்கள் ஆகுமோ எத்தனை யுகங்கள் ஆகுமோ தெரியாது. நீங்கள் வரம் அதை வாங்கி வருவேன் என்று சொல்லிவிட்டு ஆனா நீங்கள் மீண்டும் வந்து திருமணம் செய்து கொள்வேன் என்று சத்தியம் செய்த இப்ப அம்மா நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க தான் அது பாக்குறது. இப்ப நல்லா கேட்டேமா நல்லா கேளு. வரத்துக்கு எத்தனை நாட்கள் ஆகுமோ எத்தனை யுகங்கள் ஆகுமோ இடமே கூட காது சும்மா அதுக்கான நிகழ்ச்சிகள் ஒரு வண்டி வாங்கினப்போ நம்ம மேல வந்து வண்டி அதே போல மீண்டும் வந்து திருமணம் செய்து கொள்வேன் என்று என்னை சத்தியம் செய்யுங்கள் சுவாமி. சத்தியமா வந்து திருமணம் செய்கிறார். ஏன் சத்தியம் எதற்காக தேடும் தெரியுமா? சத்திய தவறாத சந்தர்குல வம்சம், கோடி தவறாத குருக்குல வம்சம். இந்த குருகுலத்தை வம்சத்தில் பிறந்தவர்கள் என்னைக்குமே சத்திய தவற மாட்டேன். அதனால போய் வந்து கல்யாணம் பண்ணிக்குவியா? நான் இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். நான் ஒத்துக்கவே மாட்டேன். கிள்ளூல சென்ட்ரு கையெழுத்து மாதிரி இருப்பாது. சத்தியமெல்லாம் சக்கரை பொங்கல் தர்ற மாதிரியாமா? சத்தியமா இப்ப யார் மூச்சு முழு பொய்யே ஒரு பொய்ய வரைக்கும் இன்னொரு பொய் சொல்லுங்க. ஒரு பொய்ய வரைக்கும் இன்னொரு பொய் சொல்லுங்க. சத்தியமெல்லாம் சக்கரை பொங்கல் தர்ற மாதிரி கையெழுத்து போடணும். கையெழுத்து தேவையில்லை. ஒரு கிள்ளு இதுதான் உண்மை நம்பிப்போம். சுவாமி கிள்ளு கிளிக்கியா
இப்பதான் அப்படியே மனசு ஜில்லுன்னு இருக்குதம்மா. என் வீட்டாரி அன்னைக்கு நாள் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வாருங்க சுவாமி. நீங்கள் சென்று வாருங்கள். நீங்கள் வருவரை வழியில் விழி வைத்து காத்திருப்பேன். ஆனால் நீங்கள் வருவரையில் என் அரண்மனையில் நான் என்ன சுவாமி செய்வது? தன்னந்தனியாக இத்தனை நாள் எப்படி அனாதை போல இருந்தேன். நீங்கள் மீண்டும் வருவ எத்தனை நாட்கள் ஆகுமோ? அனாதை போய் இருக்க முடியுமா? இந்த ஊர் மக்கள் உன்னை ஆதரிப்பார்கள். ஓ, நான் சிவபூஜை செய்து வர வழியில் அதாவது இல்லறத்தில் சொல்லக்கூடிய உன் அரண்மனையில் நான் எப்படி சிவபூஜை செய்கிறேனோ, சின்ன வயதில் நீ சிவபூஜை செய்திருந்த. நான் சிவபூஜை செய்து வர வழியில் இல்லறத்தில் சிவபூஜை செய்ய வேண்டும். சுவாமியை சொந்த காசுலே பண்ணட்டுமா? ஓ, ஊர் மேல போ, பிச்சை எடுத்துட்டு வா. ஏன்னா அடிக்க உதவி ஆகிறதம்மா. ஊர் மேல பிச்சை நானும் ஒரு யாருக்கு ஒரு தாய் தாண்டி காசுனாங்க. பரிவுடன் வாழ்த்து போதி பாட்டிபன் அர்ஜுனன் தாரோ. பரிவுடன் வாழ்த்து போதி இந்த பாட்டிபன் அர்ஜுனன் தாரோ. பெருமையாய் அனுப்பிக் கொண்டு என்ற பேரடி வனமும். அதனால் நான் சிவபெருமானை பார்த்து வரங்கள் வாங்கி கொண்டு வந்து உன்னை வரும்போது திருமணம் செய்கிறேன். கண்டிப்பாகவா? அது வரைக்கும் இந்த ஊர் மக்களை நம்பிப்போ, உன்னை ஆதரிப்பார்கள். ரஜினி வேஷம் வந்து ஒரு தாய் வேஷம் ஒருத்தர் கூட தடுத்துல காசு போட்டல. நான் போனா காசு போடுவாங்களா சாமி? ஓட்டா பாரு, அடி கொடுத்தோட வாங்கிடுவான். போய் வட்டுமா? சென்று வென்று வாருங்கள். நீங்கள் வருவழியில் வழியில் விழி வைத்து காத்திருப்பேன். என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள் சுவாமி. சுகி பவா, சுகி பவா. ஆகட்டும் சுவாமி, நான் வரட்டுமா? கைலாயம் செல்லக்கூடிய வழி இதுதான். இடத்தில் எத்தனை இன்பம் வரலாம், அடுத்து இன்பம் வரலாம். பேரண்டி வனம், அரக்கர்கள் வாழக்கூடிய பார்த்து பத்திரமாக சென்று வாருங்கள். வருவரை காத்திருப்பேன் சுவாமி. ஆகட்டும், போயிட்டு வரட்டும். போயிட்டு வரேன்.
என்னம்மா இந்த புள்ள கூப்பிடுது ரெண்டு வீட்டு தானா பிரியா என்னையா கடிச்சுக்கிறதுக்கா வாழை காக்குது பாரு வாழை வச்சு நிற்க மாட்டேங்குது என்ன வேணா என்ன ஓம கூலியா சரட்டா தெருவுடு கொடுக்குறான் இதேபா நீ யாரும் கலட்டுறா இதை போய் ஏய் சாவிடா ரொம்ப போச்சப்பா சாவிடா வந்து குடிச்சியா குடிச்சியா என்ன நானும் அந்த வேலைக்கு நான் ஆக மாட்டேன் சரிப்பட்டு வர மாட்டேன் நான் சரிப்பட்டு வர மாட்டேன் நான் சரிப்பட மாட்டேன் போ நீ அது கொலை கொலைன்னு அடிக்கு போயிட்டு போப்பா என்ன வேணா ஓ சர்ட்டா அதை வாங்கி அப்படியே போட்டு புட்டு போடுறேன் சரி யாரா பியா பெரியனியா பையா அந்த அம்மா என்ன சொல்லி எனக்கு தெரியும் நல்லா ஓமிச்சு கட்ட வேலை செஞ்சு எனக்கெல்லாம் பழக்கம் குட்டி இப்ப இந்த ஏழுக்கு எனக்கு முடிஞ்சிருச்சு சரியா ஓமிச்சு வேலைலாம் எனக்கு தெரியும் உன் பேண்ட் கேட்கறாட பையா வச்சுக்க ஒரு பேண்ட் போடுங்க பாருங்க நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கு எத்தனை சோப்பு போடுறது கவிச்சு போமா இப்பதான் தெரியுது அந்த கலர் பிடிக்கலையா இந்த கருப்பு கலர் தான் பிடிச்சிருங்க கருப்பு தான் முடிதான் கத்த கத்தேக்கும் கூட்டு அடி போய் வரான் பில்லட் வாங்கி வர்றான் துண்ணி வேணுமா என்ன வேணும் ஓ அந்த துணியா அது காட்டு 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 முடிஞ்சு ஏ துணி காட்டு காட்டு போடுற அந்த அம்மா கேக்குது ஒரு பெண்ணுக்கு பெண்ணு தானே ஆதரவு போறான் என்னாடி வேணும் கேட்டாரா காரமா ஓ பச்சை பழம் வேணும் என்ன காரு கார் கார் என்ன கார் இண்டிகாரா என்னாடி வேணும் கல்லெடுப்புல கார் யோ இதெல்லாம் சிக்கலாட்டுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்ன வேணும் பச்சை கேளு பச்சை நான் வரும் எது வேணும் என் கட்டில தாமி அவங்க கட்டுக்குது வாங்கி கோழி குஞ்சு கீழ்மா நாளைக்கு இருந்துச்சு நான் பார்த்தது காலையில கோழி குஞ்சா கார் வேணும் எனக்கு தெரியும் இவனை பத்தி எனக்கு தெரியும் காண இவன் என்னாட்ட அறுத்து போட்டு திரும்புறாங்க குஞ்சு இல்லை இவங்கிட்ட குஞ்சிக்கிறவனை பார்த்து சவால் நாலு கிளம்ப மரம் உக்காந்துக்கிறான் குஞ்சோலு
சாப்பாடு கஞ்சியா சிவ சிவ காலகண்டா கைலனாதா ஏனம்மா மாதாவே தாயே ஏனம்மா 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 மாதாவே தாயே எந்தனை வாழி மறுத்தா தாயே வார்த்தை சொன்னால் கேளும் அம்மா என்னை பெற்றெடுத்த என் தாய் குந்தியம்மன் போலவும் சிற்றனையா விளங்கி வரக்கூடிய மாந்திரா தேவி அம்மை போலவும் எனக்கு தெரிகிறது. என்ன பார்த்தா நீ எனக்கு அம்மாக வேண்டும், அம்மாவா நான் உனக்கு மகனாக வேண்டும். இல்ல உனக்கு பொண்டாட்டி பொண்டாட்டி நீ எனக்கு நான் பொஞ்சாதி ஆகலையா பெஞ்சாதி ஆகணுமா? உன்னுடைய பாதத்தை பார்க்க வேண்டும், என்னுடைய பாவத்தை போக்க வேண்டும், உன்னுடைய திருவடியை காண வேண்டும், என் ஜீவனையை போக்க வேண்டும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் அம்மா வேண்டாம் அம்மா நானோ காதவழி தூரம் செல்கிறேன், என் கூட வரேன்னு சொல்கிறாயே, உன் கால்கள் புண்ணு நோகும் அம்மா. தூர வழி தூரம் செல்கிறேன், உன் துடைகள் புண்ணு நோகும், அதனால் வேண்டாம் அம்மா. வார்த்தை சொன்னால் கேளு.
காணாமல் தனியும் போது இனியனே நகைக்கோ வேந்தே உன்னிலை பிறந்து தீரோம் இந்த கொற்றவன் போகும் போதே தண்ணியால் வேறண்டத்தி கைவளையல் தன்னை போக்கே இன்னும் மலைக்குள் ஐயதோ விலக செய்வான் ஒன் மறைகிறான் என்ன உன் மேல கவுசி அடிக்குது? டேய் என் மேல கவுசி அடிக்குது சென்ட் அடிக்குது டேய் வா உன் மேல கவுசி அடிக்குது. யார் மேல உனக்கு கவுசி அடிக்குது. வட கவுசி புடிச்சு கூதிங்கல யாரு? உங்க மேல எல்லாம் போடு புடிச்சுனாதே புடிச்சு கவுசி போடு. அடிக்குது எப்ப குளிச்சா? எல்லாம் குளிக்காத கூதி பசங்க எல்லாம் வந்து ஏன்டா மிஸ் பண்றீங்க காலையிலேயே என்ன மானிட்டர் வாசனை வருது? நான் எவ்வளவு குளிச்சு போட்டு நீ ட்ரெஸ் புது துணி போட்டு இருக்கிறேன் எப்படி ஆமா இருந்தாலும் ஆ. நான் யார் என்ற விளக்கம் சொல்லு வில்லாளமா ஊட்டி கொண்டு வேட்டையாட எட்டாவது வனத்தில் வாசம் செய்து வரக்கூடிய நான் தான் கண்டபாரண்டன். ஓ நீ அவங்க வீட்டுக்காரனா? ஆமா. இருந்தாலும் என் தொழில் என்ன? உனக்கு என்ன தொழிலுங்க? வாட்டிக்கு போறது. வாட்டிக்கா? வேட்டை. வேட்டாடுறதுக்கா? சிங்கம் ஒரு கோடி, ஆனை ஒரு கோடி, அடே அப்பா கரடி, ஆமா. சிறுத்தை, சென்னாய் இதெல்லாம் மிருகங்கள்லாம் வேட்டையாடணும். ஆமா ஆமா வேட்டையாடி காவடி எடுத்து வந்தா கருதி வேட்டையாடு அது கரடியே போகும்போது வேட்டையாடிடுறான். எப்படியா மட்டும் தான் வரணும். கருத்து வரைக்கும் கூட்டு போறோம்ல தள்ளி விட்டு போயிடும். சரி தள்ளுங்க ரெண்டாவது சொல்லுங்க இப்படி மிருகங்களை வேட்டையாடலாம். என் பொண்டாடிக்கிறா பாரு எந்த பேரண்டிச்சு அவளுக்கு 6 வயசு பத்தாது. 6 மாசம் வேட்டையாடுவேன். வேட்டையாடினாலும் அவளுக்கு 6 வயசு பத்ததுல இருந்தாலும் நான் வேட்டைக்கு போய் 6 மாசம் ஆகுது. இந்நேரம் நான் வர வேலைக்கு பார்த்து மாசத்துக்கு தோல்காவடி பார்த்து பாதி வரை வந்திருக்கணும். இன்னும் வரலையா அவ? காரணம் என்ன ஆகும்? ஸ்வீட் கடைக்கு போக மாட்டேன். அடி பெண்ணே பெண்ணே வந்து யாரு என்னாடி இன்னும் தூக்கம் உனக்கு கல்லு கோக்கிலா? என்ன பையா என்ன கிட்ட போனா வதிக்கிறா? பத்திரமா ஏ பாப்பா ஏ அம்மா என்னது வண்ணாங்கட்ட பேரண்டா வழியில வீட்டை கட்டிட்டு எங்கேயா போன? அடி பெண்ண பெண்ண என்னடி தப்பு பண்ண? வழியா ஊட கட்டி பஸ் விட்டு போற வரவெல்லாம் என்னென்னமோ பண்ணிட்டு போறான். போற வர வழி போறதுக்கும் பஞ்சாயத்து அந்த வழியில ஒருத்த வந்தான் அங்க பார்க்க மாட்டேன் பாரு.
முன்னாடி இது எல்லாம் கிழிஞ்சு போயிட்டு இருக்குது. இந்த வழியில ஏதோ என்ன சொல்லியிருக்கிற, யார் வந்தாலும் யாரு வந்தாலும் எது கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிற, யாருக்கிட்ட பேச மாட்டேன். பேச பத்தினி மாட்டேன். நீதான். ஆமா. அது மாதிரி பத்தினி என்ன பண்ணுவ? யாரா காசு கொடுத்தா மட்டும் போயிடுவ. ஆமா யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். ஆமா. இருந்தாலும் உன்னை இப்படி செய்தவன் யாரும் இப்படி செய்தவன் யார்? அவன் யாருன்னு சொல்லு. இந்த வழியில கண்டதும் செய்றேன். ஒரு ஜங்குமா வந்தான். ஜங்குமானா ஜங்குமா ஜங்குமா அதே வந்தான். அவன் சுட்டு பிடிக்க நெருப்பு கேட்டான், கொடுக்க மாட்டேன். கொடுக்காததுக்கு இவன் நல்லா இப்படி பண்ணிட்டான். நான் என்னன்றா, அவங்க பாரு அவனை போற எவ்வளவு தூரம் போயிருப்பான்? 7 வழி காலம் போயிருக்குவா. போய் அவன் தலையை வெட்டின்னு வந்து கொடுக்குறேன். இப்பயே போறான். போகும்போது வரும்போதெல்லாம் ஹாஸ்பிட்டல் காட்டி அவனுக்கு காரியம் அப்படின்னு மூயினோம். எங்கயா? ஆமா போய் நீ கிளம்புறீங்க. இதோ போகிறேன். நான் சண்டைக்கு போறேன். பூஜாப்பா சண்டைக்கு வெளிநாட்டுக்கு பாரு. சண்டைக்கு போற நீங்க நாய்க்கா போச்சு மில் சேர்த்துறா மாடு வாங்கறதா கடுத்தூர சந்தரா இன்னைக்கா? ஆமா. சரி இப்ப நம்ம சண்டைக்கு போறோமா? சந்தைக்கு போறோம். சண்டைக்கு போறோங்க. என்ன வாங்குறதுக்கு? பூண்டு வெங்காயம். அதுக்கு இல்ல, என் மனைவிய லீலை செய்தவன அடிச்சு தலைய தனியா வெட்டி உயிரோட பிடிச்சு வரணும். நடப்பட சீக்கிரம் போலாம். சன்னியாசி பயிரு நீ யார்? எட்டாவது வந்தாயா? வந்தது உண்மைத்தான். அங்க ஒரு அழகான பொண்ணை பாத்தியா? ஒரு பிக்லேடி பெருத்த உருவம். அழகான பொண்ணை பாத்தியா? அது பயங்கரமான அழகு. பேரழகிடா. பேரழகி பார்த்து பார்த்தோம். பொண்டாட்டியா? என் பொண்டாட்டி. பார்த்தது உண்மைதான். பார்த்தோம். நெருப்பு கேட்டியா? வழக்கம் இல்லப்பா. பழக்கம் இல்ல, சுட்டு பிடிக்கிற பழக்கம் கிடையாது. அவளை கசமுசா பண்ணியா? நான் அந்த மாதிரி அது பண்றது வேலை கிடையாது. இங்கே போய் வேக போறா. இங்கே வச்சு மண்ணு குடிக்கல. மண்ணு எடுத்து சொன்ன முக்கிய மண்ணுக்கு
குமார் ஒத்துக்கணியா தப்பு பண்ணிட்டு காசு கொடுப்போம் இல்லனா சண்டைக்கு எதுக்கு யார் பேச்சு கேட்றீங்க? என் மனைவியார் பேச்சு பொண்டாட்டி பேச்சு வேலை வாக்கு பொண்டாட்டி பேச்சு எனக்கு வேலை வாக்கு ஏய் பெண்கள் பேச்சு கேட்டு யார் யார் எப்படி போனாங்க தெரியுமா? எப்படி போற சொல்றா அரோ இத என்ன பெண் பீரங்க பெண்ஜாதி வாக்கே வேத வாக்கு என்று கேட்கிறாய. ஆமா பெண்களுடைய வார்த்தையை கேட்டு கண்ணகி என்ற ஒரு பெண் பிறக்க அங்க கணமதுரையே அழிந்தது. அழிஞ்சு போது சீதை என்று பெண் பிறக்க தென்னிலங்கையே அழிந்தது. ஆனால கெட்டவங்க அன்றுமே கிடையாது இன்றுமே கிடையாது. ஆண்களால் கெட்டவங்க அன்றும் கிடையாது இன்றும் கிடையாது. பெண்களால் கெட்டவங்க பூலோகத்தில் கோடியிலும் கோடி உண்டு. அதனால பொம்பளை பேச்சு கேட்டு வராதப்பா. நான் சொல்ற வார்த்தைகள் இல்ல தலை வெட்டி கல்வங்களை மாட்டிடலாம். தலையை வெட்டி தம்பி எல்லாம் முடிஞ்ச பிறகு கிடைச்சா செத்த பிறகு வந்தியா சொற்ப நகையால் பேச்சு அரக்கே ராவணன் கேட்டே வந்தியா சீதை தன்னை அவன் கொண்டு போய் சிறையில் வைத்தான். இந்திய சேனை எல்லாம் போரினில் மடியா தானே பத்தினால் தீ பட்டதை போல் ராவணன் பட்டா பாடே. தம்பி வேறண்டா சொற்பனகைய வார்த்தையை கேட்டு ராவணன் லோகமாதா என்று பாராமல் சீதா தேவியை சிறை எடுத்துக் கொண்டு அசோகவனத்தில் சிறை வைத்தான். அப்போது ராவணனுடைய 10 சிரமும் ராமர் கை பானத்துக்கு இரையானது. அதனால பொம்பளை பேச்செல்லாம் கேட்டு வீணா செத்து போகாத. வழி தேடிக்காத. செத்தாலும் பரவாயில்ல விட மாட்டேன். அவன் சொற்பனகைய வார்த்தை கேட்டு ராவணன் அப்படி எழுந்து போனான். உன் கொண்டாடி பேரடிஸ் பேசி கேட்டு நீ செத்துருவப்பா. அதனால முடியாது முடியாது. மரமதை வேண்டி போகும் இந்த மன்னவாடன் கடைபிடிக்க கடிகள வேடானி தடைகள் இல்லாமலே அன்புகள் போய் எந்த பேரிட வாழ்வுக்கு இவ்விதமாக அர்ஜுன பெருமாள் எந்த பேரண்டனை உயிர் மாய்த்து விட்டு அம்பை தொடுத்தார் ராணியை விட்டார். எந்த பேரண்டன் உயிர் போய் மண்ணில் சாய்ந்தது. அப்போது தேவலோக பெண்கள் 2 பெண்கள் வந்தால் பூமியில் பாதம் படாமல் படிக்க 2 பெண்கள் நிற்றார்கள். யார் அம்மா என்ற ஒரு என்று கேட்டேன். நாங்களா தேவலோக பெண்கள், நீ எங்கு செல்கிறார் என்று கேட்டார்கள். நானோ கைலாயம் சிவபெருமானை பார்க்க செல்கிறேன் என்று சொன்னேன். கைலாயம் போகும்போது கொலை செய்து விட்டு போகக்கூடாது, அதனால் பேரண்டர் உயிரை எழுப்பிக் கொடு என்று கேட்டார்கள்.
அவங்களே இருக்கிறத சொல்லு. வேற என்ன உயிரை எழுப்பி கொடு என்று கேட்டார்கள். நானோ நர மனிதன், உயிரை அழிக்கத்தான் முடியும், அதை என்னால் எழுப்பி கொடுக்க முடியாது என்று அமுது மாமா முடியாது என்று சொன்னேன். அப்போது தேவ பெண்கள், வேறனுடைய உயிர் சமணாபுரி வேந்தன் யமதர்மனிடம் செல்லவில்லை, பொன்னுலக வாசியா இருக்கக்கூடிய தேவேந்திரன் கையில் இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே தந்தையாக இந்திரன் தேவனுக்கு ஓலை அனுப்பினேன். அப்போது ஒரு பாறை அடியில் ஒரு சிமிழியில் வேறனர் உயிர் இருக்குது என்று சொன்னார்கள். அப்போது வேறனர் உயிரை எழுதி கொடுத்து விட்டு வேறனர் உயிரை எழுதி கொடுத்து விட்டு அப்போது பாறை சிவிலியில் இருந்த வேறனர் உயிரை எழுப்பி கொடுத்து விட்டு இப்போது எங்க செல்கிறோம்? முத்து மாலை முத்து மாலை முத்து மாலை தொழுடன் அணிந்து கொண்டே அந்தந்த வனத்தில் கண்ட அதிசயோ தன்னை அந்தந்த வனத்தில் கண்ட அதிசயோ தன்னை கண்டே உயிரை எழுப்பி கொடுத்து விட்டு சம்போவனம் என்று சொல்லக்கூடிய இந்திரனுடைய வனமாகப்பட்டது அந்த நீல வனத்தில் புகுந்து அந்த வனத்தின் அதிசயத்தை பார்த்து கொண்டு சென்றாராம். அந்த வனத்தின் அதிசயம் எப்படி இருந்தது? போடு செய்வது
நிக்கிறதே பண்ணலாம் அதுல இது வைங்க வைங்க மண்ணிட்ட சொல்லுப்பா எங்கப்பா என்னப்பா பண்றாங்க